ஹாய் பசங்களா, குவார்டர்லி எக்ஸாம்க்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ இன்னுமே நீங்க அதே நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா யூ நீட் டு திங்க் அபவுட் இட். 12th அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, சரிங்களா? ஸ்கோர் வந்து இப்போ உனக்கு 12th ஈஸி தான், சரிங்களா? 12th ரிலேட்டிவ்லி ஈஸி தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கட் ஆஃப் வரப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் 12th டிஃபிகல்ட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். சார் 12th ஈஸியா இருக்கு சார், ஈஸியா என்னால என்ன பண்ண முடியும்? 90 மார்க்லாம் வாங்கிட முடியும். நீங்க 90 மார்க் வாங்கினீங்கன்னா உங்க கட் ஆஃப் வந்து 180. தமிழ்நாடுல 180 கட் ஆஃப் எடுத்தா உங்க ரேங்க் எங்க இருக்குங்கிறது திங்க் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ இன்ஜினியரிங் சேர்றப்பதான் உங்களுக்கு இந்த கட் ஆஃபோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது புரியும். குவார்டர்லி எக்ஸாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த குவார்டர்லி எக்ஸாமோட சிலபஸ் நீ ப்ராப்பரா படிச்சாலே ஆனுவல் எக்ஸாம்ல நீ ஈஸியா அவுட் ஆஃப் 70 50 to 60 மார்க் எடுக்க முடியும். நிறைய பேர் சார் நிறைய இருக்கு சார் என்னால படிக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஃபேக்ட் சொல்றேன்டா. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லெசன் பை லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய வீடியோ ஆல்ரெடி இருக்கு, செக் அவுட் பண்ணி பாரு. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த 6 யூனிட் உனக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு 6 டேஸே போதுமானது. நீ யோசிச்சு பாரு, நம்மள்ட்ட 30 நாள் இருக்கு. நீ இந்த மாதிரி பிசிக்ஸ்க்கு எப்படி ஒரு 6 நாள் உட்காந்தா 6 யூனிட் படிச்சு முடிக்க முடியுமோ அதே மாதிரிதான் எல்லா சப்ஜெக்டும். 30 நாள்ல நீ எத்தனை சப்ஜெக்ட் படிக்கலாம் சார்? 5 சப்ஜெக்ட் படிக்கலாம் சார். 6 நாள்ல 6 யூனிட்மே நான் டெஃபினெட்லி படிக்கணுமா? எல்லாருக்கும் சேம் எய்ம் இருக்காது. உனக்கு சென்டம் வேணா 6 யூனிட் படி சார். எனக்கு ஒரு 70 மார்க் வைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு 50 மார்க் வந்தா போதும் சார் அப்படின்னா நீ ஒரு 4-5 யூனிட் படிச்சுக்கோ சார். 30 மார்க்குக்கு மேல வந்தா போதும், ஒரு 3-4 யூனிட் மட்டும் படிச்சுக்கோ. அதுலயும் நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மட்டும் படி, சரியா? சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கீழே பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்னு டைப் பண்ணு. டூ த சேம் திங் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட். சார் ஆனா எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நடத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு கவலையும் வேண்டாம். அம்ரன் பேட்ச்ல நான் டீடைல் லெக்சரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு சென்டம் எடுக்கணும், நான் சார் டீடைல் லெக்சரை பாரு சார். எனக்கு வந்து ஒரு பாஸ் மார்க்குக்கு மேல கொண்டு போங்க சார். ஒரு டீசென்டான மார்க், ஒரு 70க்கு 50 வாங்கினா போதும், 100க்கு 80 மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிறவங்க ஒண்ணு இல்லடா, அமரன் பேட்ச்ல நாங்க சம்மரி லெக்சர் எல்லாம் கொடுப்போம்டா, ஓகேவா? இந்த சம்மரி லெக்சர்ல என்ன இருக்கும்னா ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனை ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்ல எல்லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின், ஒரு லெசன்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே இதுல கவர் பண்ணி கொடுத்துருவேன். அப்ப நீ அதை படிச்சாலே போதும், சரியா? இப்ப 6 லெசன் இருக்குன்னா 6 லெசனோட சம்மரி லெக்சர் பாரு. சார் எனக்கு இந்த சம்மரி லெக்சர் மட்டும் எவ்வளவுக்கு சார் கிடைக்கும்? நல்லா பாரு, சம்மரி லெக்சர் மட்டும் இல்லை, இந்த பேட்ச்ல பெஸ்ட் ஃபேக்கல்டி இருக்க போறாங்க, டிபிபி இருக்க போது, உனக்கு லெசனுக்கு கைடு கிடைக்க போகுது, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஷீட், உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அலாங் வித் ஆன்சர், இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ் எல்லாமே சேர்த்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்னால வெறும் 999 rupeesக்கு கிடைக்குது. நீ இப்போதைக்கு இந்த 1000 ரூபான்னு யோசிக்காத. சப்போஸ் நீ வந்து இப்போ ஒரு 150 மார்க் வாங்குற, 150 மார்க் வாங்கினா இன்ஜினியரிங் சீட் வேணும்னா அவ்வளோ டொனேஷன் கொடுக்கணும், சரிங்களா? நீ இந்த வெறும் 999 ரூபா செலவு பண்ற மூலியமா இது 150ல இருந்து இருக்கிற நீ 150 கூட நீங்க எல்லாம் நிறைய பேர் வாங்குறது இல்லை. 180 போறன்னு வச்சுக்கோ, lakhs of rupees per year நீ டொனேஷன்ல இருந்து தப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் சீட் போனா வருஷம் வருஷம் அவ்வளோ காசு கட்டணும். சார் நான் 160 மார்க் கட் ஆஃப் கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் 195 கட் ஆஃப் போக முடியும், சரியா? வெறும் 1000 ரூபாய் இன்னைக்கு நீ இந்த இண்டிபெண்டன்ஸ் செலவு பண்ண போற. அடுத்து இன்ஜினியரிங் டிகிரியில இருக்க 4 வருஷம் இந்த 1000 ரூபாய் உனக்கு அடுத்து 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா மினிமம் 4ல இருந்து 5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ண போகுது. படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா வெறும் 999 rupeesக்கு இன்னைக்கு அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ. சம்மரி வீடியோஸ் கோயிங் டு பி ஃபேபுலஸ். ஒரு லெசனுக்கான சம்மரி வீடியோ பாரு, லெசன் முடிஞ்சு போச்சு. 2 மணி நேரம் உட்காரு, ஒரு லெசன் முடிச்சுட்டு போய்கிட்டே இரு. இந்த மாதிரி எல்லா லெசனுக்கும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஃபேக்கல்ட்டியும் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ போர்டு எக்ஸாம் முன்னாடி லெசன் முடிய நாங்கள் ஒரு சம்மரி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை உட்காந்து நீ படிச்சா சூப்பராக நீ ஸ்கோர் பண்ணலாம். 1 மந்த் டைம் இருக்கு. இப்போ கூட நீ யோசிச்சுக்கோ, 1 மந்த் இருக்கு. இந்த மாதிரி உட்காந்து ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 4 to 5 யூனிட்ஸ் மட்டும் படி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணா கீழே பிடிஎஃப்னு டைப் பண்ண உங்களுக்கு கொடுக்குறேன்.
தேங்க் யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.